அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 1/11/2025 முதல் 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு ஒரு ஸ்கீம் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா? இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பற்றின முழுமையான தகவலை பார்ப்பதற்கு முன்பாக, அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி, அதே போல் அதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதே போல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்காகவும் கிட்டத்தட்ட 6000 கோடிக்கும் மேற்பட்ட தொகை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. வேளாண்மை துறைக்காக மட்டும், சரிங்களா, இந்த 1.5 வருஷத்துக்காக மட்டும் 45,000 கோடி ரூபாய் மேல ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன நலத்திட்ட உதவிகளுக்காக செஞ்சிருக்காங்கன்றத எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவா துல்லியமா பார்க்க போறோம். நம்ம மெயினா பார்க்க போறது இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பத்தின தகவலை பத்தி தான். அதே போல இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியுள்ள நபர்கள் யார் யாரு, அதற்கான காரணமும் அவங்களுடைய பெயர் பட்டியலும் இதில் நம்ம பார்க்க போனோம். ஸோ அதே போல் பெயர் பட்டியல் இல்லாதவங்க என்ன பண்ணணும், எல்லா தகவலும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் வீடியோஸு, அப்டேட்ஸு எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் முழுமையான அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி வாங்குவதற்கான தகுதி உள்ள நபர்கள் யார் யார், அதற்கான காரணமும் அதற்கான விளக்கமும் தெளிவாகவே பார்க்கலாங்க. சரிங்களா? அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அது உங்களுக்கு இன்னமும் சுருக்கமா விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 5 பவுனுக்குள்ள 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இதற்கான தெளிவான விளக்கத்தையும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் சொல்றாங்க. இவங்களுமே தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் தான். அதே போல தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், ஓகேங்களா, பென்ஷன் பணம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்குமே நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கு தகுதி உள்ளவங்க தான் அப்படின்றதை மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா, தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நகைக்கடன் தள்ளுபடி வாங்குவதற்கு தகுதி இல்லாத நபர்கள் யாரு, அதற்கான காரணமும் அதற்கான தெளிவான விளக்கமும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இன்னமும் சுருக்கமா விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, 40 கிராமுக்கும் மேல் இருந்தாலும் சரி, 5 சவரனுக்கு மேல் இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு 5 சவரனு 10 கிராம் இருந்தாலும் சரி, இல்லை 5 கிராம் இருந்தாலும் சரி, 41 கிராம் 40 கிராம்
அந்த மாதிரி மில்லியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு தள்ளுபடி. கரெக்டாக வந்து 5 சவரன் இருக்கணும். அப்படின்னா நான் 5 சவரனுக்கு உள்ளே இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு தள்ளுபடி, இல்லைன்னா தள்ளுபடி கிடைக்காது. சரிங்களா? அதற்கான விளக்கத்தையும் சொல்கிறாங்க. குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்ததான் வந்து 2021க்கு அப்புறம் ஓகேங்களா, நீங்கள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்க, அதற்கான தள்ளுபடியும் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்ததா நகைக்கடன் தொகையை முழுமையா செலுத்தியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா ஒன்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளுக்கும் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா நகைகளே இல்லாம ஏட்டளவில் ஓகேங்களா நகைக்கடன் பெயர் சொல்லி வாங்கிய நகைக்கடன்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்ததா சுய விருப்பத்தின் பெயரில் வாங்கிய நகை கடன்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அதே போல தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாம ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலங்களோட ரேஷன் அட்டை வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல ஆதார் அட்டையில தமிழ்நாட்டோட அட்ரஸ் இல்லாம வேறு மாநிலத்தோட அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. சரிங்களா? இதற்கான தள்ளுபடி வரக்கூடிய 28ஆம் தேதிக்கு அப்புறம் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும். அதே போல 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய நகைகளை நீங்க மீட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை எல்லாருக்கும் பயன்படுத்திக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.